This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கி தெனாலிராமன் பற்றி ஒரு சிறுகதை தான். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அப்பொழுது அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு விஷயத்தையும் கூறினார். இந்த ரோஜா செடியில் வரும் ரோஜா பூக்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அதுவும் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே உபயோகித்தால் மட்டுமே அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று கூறினார். அதற்கு கிருஷ்ணதேவராயரும் நன்றி சொல்லிவிட்டு அந்த ரோஜா செடியை எடுத்துக்கொண்டு வந்து தனது தோட்டத்தில் வைத்து பராமரிக்க ஆணையிட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அதை கண்டு கிருஷ்ணதேவராயர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அப்பொழுது ஒரு ஆணையையும் பிறப்பித்தார். இந்த ரோஜா செடியில் வரும் மலர்கள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய அரசிக்கும் இளவரசிக்கும் மட்டுமே சொந்தமாகும். அதை தவிர்த்து வேறு யாராவது இந்த ரோஜா செடியில் உள்ள ரோஜாக்களை பறித்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கூறினார். ஒரு நாள் அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்கத் தொடங்கினான். பூக்களை பறித்து கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர். அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் காண்பிக்க அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்களோ, உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இப்போது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்துச் செல்கிறோம். வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பார் என்று அவன் கைகளை காண்பிக்கச் செய்தனர். தெனாலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தெனாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டான். இன்று வெயில் அதிகமாக உள்ளது, இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தெனாலிராமன் தந்தை கூறியதை யோசிக்கத் தொடங்கினான். உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடியிருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்துச் சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தெனாலிராமனின் மகன் பூக்களை தேடிய போது அவனை நாங்கள் கையும் களவுமாக பிடித்துவிட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினர். மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து, திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார். காவலர்கள் மன்னரை பார்த்து, பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில்தான் அரசே உள்ளது என்று காவலர்கள் கூறினர். அரசர் தெனாலி மகனை பார்த்து, உன் கைகளை காட்டு என்று கூறினார். அவனும் வெறும் கைகளை காண்பித்தான். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் தெனாலி மகனை பார்த்து, நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார். அவனோ மன்னரை பார்த்து, நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை அரசே. என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான். மன்னரும் அந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார். தெனாலியும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்து கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்களா? அதை அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், அதை எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணுன்றது தான் பார்க்கணுமே தவிர அதே இப்போ நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு நாள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.